கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபைவரை பற்றி ஒரு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஃபைவர்னால் என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நிறையா ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற எல்லா டாபிக்ஸ்க்கும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு இப்போ வரைக்குமே எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், ரெஸ்பான்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபைவரை நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறையா பேர் அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸை. நிறையா பேர் ஈவன் லைக் $2,000 லைக் 2000னா லைக் 1,40,000 லைக் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி லைக் நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்தேன் நிறையா பேர்கிட்ட இருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கேன், லைக் எனக்கு இன்னும் ஃபஸ்ட்டு ஆர்டரே கிடைக்கல ப்ரோ, இல்லை சில பேருக்கு எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஆர்டர் கிடைக்காதவங்களுக்கும் சரி, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். நிறையா பேர் எனக்கு அவங்களோட கிக்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க. ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், லைக் எனக்கு ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு மெசேஜஸ் வருது. அதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா கிக்கோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ஒரு கிக்குக்கு நல்ல கவுண்ட் வரும், அதாவது வியூ கவுண்ட் வரும். வியூ கவுண்ட் இருந்தால் தான் கிளிக்ஸ் கிடைக்கும். கிளிக்ஸ் இருந்தால் தான் நம்மளோட கிக்கை கஸ்டமர் பை பண்ணுவாங்க. ஏன்னா அது வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இல்லை, அதுதான் நம்ம கிக்குக்கான சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது அவங்க சர்ச் பாரில் என்னெல்லாம் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலே நம்ம கிக் அவங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு டெக்னிக்கலாக எல்லாமே ஒர்க்லாம் பண்ண முடியும் ப்ரோ, பட் என்னால் டிஸ்கிரிப்ஷன்லாம் ப்ராப்பராக எழுத தெரியாது, அதுக்காக நான் காசு கொடுத்து ஒரு கண்டென்ட் ரைட்டர்கிட்ட எழுதுகிற அளவுக்கும் நம்மள்கிட்ட பட்ஜெட் கிடையாது, அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட ஃபைவரோட லைக் அந்த வெப்சைட்குள்ளேயே நீங்கள் போய்கிட்டு நீங்கள் என்ன ஸ்கில் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கில்லை நீங்களே சர்ச் பண்ணி எப்படியெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத பார்த்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபைவர் வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், லோகோ டிசைன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் லோகோ டிசைன், இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிக்ஸ் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்க சூப்பராக அவங்க இது கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பண்ணுறதா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது இருக்குது. இந்த கிக்கில் பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரைஸிங் பற்றி இல்லை வேறு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் பற்றி. அது நீங்களே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அது அந்த ஐடியா உங்களுக்கு வந்திருக்காது. இது பார்க்கும்போது ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் FAQ மறந்துடாதீங்க. FAQ எல்லாரோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதையும் லைக் நீங்கள் என்னென்னலாம் லைக் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ, என்னென்ன கொஸ்டின்லாம் கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆன்சரை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இதையுமே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கீவேர்ட்ஸ். சேம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான், பட் கீவேர்ட்ஸ் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம கீவேர்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட லிமிட் மட்டும்தான் கொடுக்க முடியும், பட் கொடுக்குறத ரொம்ப ரிலவெண்ட்டாக வேறு என்னென்ன மாதிரிலாம் சர்ச் பண்ணால் நம்ம கிக் வரணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து அதில் போட்டு வைங்க. இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 கீவேர்ட் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 days பாருங்கள், உங்களோட அனாலிட்டிக்ஸில் உங்கள் கிக்கோட வியூ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட கீவேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்படி மாற்றி வச்சு எந்த கீவேர்டில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வியூஸ் கிடைக்குதோ அதை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பண்ணி பார்க்க முடியும். மூணாவது ப்ரைஸிங். நீங்கள் என்ன தான் உங்கள் ஸ்கில்லில் ப்ரோவாக இருந்தாலும் ஃபைவரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ உங்கள் ப்ரைஸிங்கை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்கள் கிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே மினிமமே உங்களால் $5 தான் வைக்க முடியும், அதுக்கு கீழே உங்களால் கம்மி பண்ண முடியாது. ஸோ $5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சில டைம் யோசிப்பீங்க, நீங்கள் பண்ணுற லைக் உங்கள் எஃபர்ட் $5 அதுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்கள் சில டைம் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்க. அப்போ தான் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கொடுப்பாங்க.
நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க அண்ட் ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரேட்டிங்ஸ் வர 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 உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அதிகமாக நீங்கள் ப்ரைஸிங்கை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நம்மளோட அமேசானே எடுத்துக்கோங்களேன். நார்மலாக நீங்களே ஏதாவது ஒன்று பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ரேட்டிங் பார்ப்பீங்க, ஃபீட்பேக் பார்ப்பீங்க. இப்போ ரேட்டிங்கே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி தான் கஸ்டமர்ஸுமே வந்துட்டு ரேட்டிங்கே இல்லாத ஒரு கிக்குக்கு அவங்க ப்ரைஸை ஸ்பெண்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. பட் இதை யோசிச்சு பாருங்கள், அமேசானில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது, 4.5 இருக்குது, ஃபீட்பேக்ஸ்லாம் ஓஹோன்னு இருக்குது அப்படின்னா எல்லோரும் போய் அங்கே தான் வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் அவங்க அதை தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த வேல்யூ அதுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கிக்கில் நம்ம லோ ப்ரைஸ் வச்சு நல்ல குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுக்குற எல்லாமே நல்ல ரேட்டிங்ஸாக மாறும். அண்ட் அந்த ரேட்டிங்ஸ் ஃபீட்பேக்ஸ் தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் கஸ்டமரை அகெயின் உங்கள்கிட்டே வர வைக்கும். இன்னொரு ட்ரிக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்கில்லை உங்களை சுற்றி உள்ள யாருக்காவது டெய்லி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பே பண்ணி உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அதை பண்ணி கொடுக்குறீங்க, அவங்கள பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஃபைவர் மூலியமாக அதை வாங்க சொல்லுங்கள். நீங்கள் அதில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அதிலேயே அவங்கள பே பண்ண சொல்லுங்கள். அண்ட் அதில் அவங்கள ப்ராப்பராக ரிவ்யூ ஃபீட்பேக்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. அடுத்த டிப் என்னென்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன். இது நார்மலாக யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நார்மலாக நம்மளோட கிக்குக்கு நம்ம ஃபோட்டோஸ் வைப்போம் இல்லையா, ஃப்ரண்ட்டில், அதே இடத்துல நீங்கள் வீடியோஸும் வைக்கணும். அண்ட் அதில் நீங்கள் பேசணும், உங்களோட ஃபேஸ் காட்டி நீங்கள் பேசணும். நிறைய பேருக்கு அது நீங்கள் ஹெசிடேட் பண்ணுவீங்க. பட் இதை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன், நம்ம ஃபஸ்ட்லேருந்து லோகோ டிசைன் எக்ஸாம்பிள் பார்க்குறனால நான் அதை சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த லோகோ டிசைன் ஒன்று பார்க்குறாங்க, ஒரு 2 பேர் பார்க்குறாங்க, நீங்களும் ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், ஒரே மாதிரி ப்ரைஸிங் இருக்குது, இன்னொருத்தர் உங்கள் காம்படிட்டரும் அதே மாதிரி இருக்குது அப்படின்றப்போ இந்த இடத்துல டெசிஷன் அவங்கள எடுக்க வைக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் உங்கள் வீடியோவை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டைரெக்டாக உங்கள் ஃபேஸை நீங்கள் அதில் காட்டுறது மூலிமா ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். அண்ட் அவங்க அந்த கஸ்டமருக்கு மோர் ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஸோ அவங்க உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு முடிஞ்ச வரை முயற்சி பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையர் ரிக்வெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% பீப்புள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. அது ஏன்னு தெரியல, பட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எனக்கே அதில் தான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிது. பையர் ரிக்வெஸ்ட்னால் என்னென்னு சொல்லிடுறேன். பையர் ரிக்வெஸ்ட்னால் என்னென்னா, எப்படி இப்போ நம்ம கிக் போடுற மாதிரி ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு என்ன வேணுன்றத ஒரு ரிக்குயர்மெண்ட்டாக அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் போட்டிருக்க கிக்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும். நீங்கள் அதுலேயுமே ரொம்ப லோ ப்ரைஸ் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் அந்த லோகோ டிசைனே ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு 5 லோகோ வேணும், $50 தரேன் அப்படின்னா நீங்கள் அதை $10 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அதில் ப்ரப்போசல் கொடுங்க. அது செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது யாருமே பண்ணுறதில்ல. இது ஆக்சுவலாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 10 ரிக்வெஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ டெய்லி அதை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஷுவராக 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனக்குமே அப்படி தான் கிடச்சிது. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் ஸ்டோரியும் நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 2 வீக்காகவே எனக்கு எந்த ஆர்டருமே வரல. நானும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். சேம் ட்ரையல் அண்ட் எரர் தான். கிக்ஸ் வேறு க்ரியேட் பண்ணி பார்த்தேன், அப்புறம் ஃபோட்டோஸ் மாற்றி பார்த்தேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் மாற்றி பார்த்தேன், கீவேர்ட்ஸ் இப்படி எல்லாமே மாற்றி பார்த்தேன். பட் நான் ரொம்ப ஃப்ரெஷர் அப்படின்றனால ஃபைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கல. ஸோ அப்புறம் தான் இந்த பையர் ரிக்வெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பையர் ரிக்வெஸ்ட்டில் டெய்லி எனக்கு 10 ரிக்வெஸ்ட் அலௌட் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரப்போசல்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அதில் யதார்த்தமாக ஒரு நாள் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கஸ்டமர், அவங்க வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க், ஸ்ரீலங்கன் தமிழ்லேருந்து ப்ராப்பராக நம்ம தமிழுக்கு மாற்றி கேட்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை நான் பார்த்தேன். ஸோ அதில் நார்மலாக எப்பவும் போல் நான் ப்ரப்போசல் கொடுத்தேன். அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, மெசேஜில் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஃபியூ கான்வர்சேஷன் நான் அவங்கள்ட்ட ரொம்ப ப்ராப்பராக ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசினேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் நல்லா பண்ணி கொடுத்தனால நல்ல ரேட்டிங்ஸும் ஃபீட்பேக்ஸும் கொடுத்தாங்க.
ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க நல்ல ரேட்டிங் கிடைக்க அப்படியே நம்ம ரேட்டிங்ஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட ப்ரைஸும் நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே லைக் அவங்களோட லெவல் 1 லைக் அந்த கேட்டகரியை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி அந்த ஃபைவர் டியூட்டோரியலில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க. ஸோ அதில் சொல்லியிருந்த மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லெவல் 1 செல்லர் ஆகிடுவீங்க. ஸோ லெவல் 1ன்ற பேட்ச் உங்களுக்கு வந்துடும். அந்த பேட்ச் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் லெவல் 2 இருக்குது. அதுக்கப்புறம் டாப் செல்லர் இருக்குது. டாப் செல்லர்லாம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு லைக் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து பெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அந்த லெவலுக்கு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஈஸி தான். இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு 1 இயர் ப்ராப்பராக இதை உட்காந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லிட்ரலாக உங்களை அதுவும் நான் ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லெவல் 2 ஈவன் லைக் டாப் செல்லராக கூட ஆகிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு இன்னும் ஏதாவது உங்களுக்கு queries இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலும் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்கள் queries கேளுங்க. வேறு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.